கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்டடி தமிழ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி உங்களோட நார்மல் பிக்கை வந்து இப்போ நீங்கள் எஸ்தெட்டிக்காக இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி எடிட் பண்ணணுமா உங்களுக்கு? அது ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுத்துக்குமே எடிட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி. ஸோ அது எப்படி எடிட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோ சொல்லி தரேன். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருவீங்க பார்த்தீங்கன்னா எடிட்டு, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் இமேஜ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து பாய்ஸ்க்கு பார்த்துலாம் நம்ம. ஓகே, இப்போ உங்கள் ஜெமினி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணிட்டேன். நான் ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராம்ப்ட் இருக்கும், இந்த ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் அந்த ப்ராம்ப்ட்லாம் எங்கேருந்து எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட்னு கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நம்ம டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். கீழே லாஸ்ட்டில் அப்படி ப்ராம்ப்ட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருப்பேன் நான். அது வந்து பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோவில் வச்சுருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறதுக்கு இல்லைனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை ப்ரோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டிபி வைக்க போகிறேன், நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நான் போஸ்ட் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 4:5 அந்த ரேஷியோக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து கேஷுவல் டாப் அப்படின்னு ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா? அதில் கேஷுவல் ஒயிட் டாப் அப்படின்னு இருக்கா? இது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. கலர் அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணால் கலர் டைப் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜ் ஜென்ரேட் ஆகி கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? எல்லாம் ஓகே ப்ரோ, எங்களுக்கு என்னோட இமேஜ் தான் கிடைக்குமா இல்லை வேறு யாராவது இமேஜ் வருமா அப்படின்னு எனக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஏன்னா ஜெமினி ஆப்பில் இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜுக்கு பதில் வேறு ஏதாவது ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். இதில் அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்க என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹெச்டி குவாலிட்டி இதனால் ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இமேஜ், அந்த மாதிரி இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் பிளராக இருக்குமா இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியுற மாதிரி ஹெச்டி குவாலிட்டி இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்படி அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நீங்கள் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் அவங்க அவுட்புட்டே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ தெரியும் நம்மளோட இமேஜ் வந்து ஜென்ரேட் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம அப்லோட் பண்ண இமேஜும் நம்ம அவுட்புட் இமேஜும் பாருங்கள் எவ்வளோ கிளியராக கிடச்சிருக்கு. நம்ம பாருங்கள், நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு அக்யூரேட்டாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கீழே அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே வந்து சேவ் பட்டன் இருக்கா, இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து கேலரியில் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம பாய்ஸ்க்கு எப்படி எடிட் பண்ணுறது இந்த இமேஜை அப்படின்றத நம்ம பார்த்துலாம். நம்ம ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பாய்ஸ் இமேஜ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அது எதை பார்க்க போகிறோம். சேம் ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க ஜெமினி ஆப்பில் வந்துட்டு. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் அந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராம்ப்ட் வந்து வீடியோவிலே கொஞ்சம் ஷோ ஆகும். இந்த வீடியோவில் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 9:16 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4:5 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போகிறதுக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வைக்கிற மாதிரி நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோ இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் கலரு, உங்களுக்கு ட்ரெஸ் என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷோ ஆகும். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கூகுள் லென்ஸில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்தீங்கன்னா செலக்ட் டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ப்ராம்ப்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண நார்மல் இமேஜ். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்குது பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அவுட்புட் நமக்கு இமேஜ் கிடச்சிருச்சு. ஓகே, இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி வந்துருக்குன்னு. ஓகே, நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சே ஆகிருக்காது. நம்ம என்ன இமேஜ் அப்லோட் பண்ணமோ சேம் அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ கிளியராக அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சேவ்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் கேலரி உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகே, அப்புறம் எனக்கு இந்த இமேஜ் எனக்கு வேண்டாம், எனக்கு இமேஜ் கரெக்டாக வரல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரை அகைன் அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்கும். நான் ட்ரை அகைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த இமேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த இமேஜ் எனக்கு பிடிக்கல ப்ரோ அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் கீழே வந்து ட்ரை அகைன் அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரை அகைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரை அகைன் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு 2-3 இமேஜ் நல்லா வராட்டியும் அடுத்த நெக்ஸ்ட் இமேஜ் உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். ஓகே, இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபேஸ் வந்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்டைலாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், இது ரொம்பவே நம்ம சூப்பராக அவுட்புட் கிடச்சிருக்கு இந்த அவுட்புட்டு. ஸோ வந்து இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் கேலரியில்.
கேலரியில் சேவ் பண்ணியாச்சு. இதேமாதிரி உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஹெச்டி குவாலிட்டியில் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, சம்டைம்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எடிட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா பண்ணலையான்றது மறக்காம கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்ன டுட்டோரியல் வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே எடிட்டிங் என்னென்ன ட்ரெண்டிங்கான எடிட்டிங்காக வந்துட்டு இருக்கோ அதெல்லாம் நம்ம சேனல் டுட்டோரியல் வீடியோ வந்து போட்டுருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, இது வேறு ஒரு எடிட்டிங். See you.